Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். கள்ளச்சாராய விவகாரத்தில் சென்னையில் ஒருவர் கைது. கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கடந்த வாரம் கள்ளச்சாராயம் குடித்தவர்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டது. 100க்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, சேலம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். அதில் 56 பேர் இறந்தது தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. ஹாஸ்பிட்டலில் இன்னும் 159 பேர் சிகிச்சையில் உள்ளனர். அதில் கருணாபுரத்தை சேர்ந்த 46 வயது மதன் இன்று அதிகாலை இறந்தார். இதையடுத்து பலி எண்ணிக்கை 57ஆக உயர்ந்தது. இன்னும் சிலரது நிலைமை சீரியஸாக உள்ளது. கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் 107 பேர், புதுச்சேரி ஜிப்மரில் 17 பேர் சிகிச்சை பெறுகின்றனர். சேலம் மருத்துவமனையில் 31 பேர், விழுப்புரம் மருத்துவமனையில் 4 பேர் இன்னும் சிகிச்சையில் உள்ளனர். கள்ளச்சாராயம் விற்ற கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ், அவரது மனைவி விஜயா உட்பட 8 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்திருந்தனர். கண்ணுக்குட்டிக்கு மெத்தனால் விற்ற மாதேஷ், சின்னதுரையும் ஏற்கனவே கைது செய்யப்பட்டனர். கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக சென்னை எம்ஜிஆர் நகரில் சிவக்குமார் என்பவரை சிபிசிஐடி கைது செய்தனர். சிவக்குமாரையும் சேர்த்து கள்ளச்சாராய வழக்கில் இதுவரை 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவரிடம் விசாரணை நடக்கிறது. சாப்பிடக்கூட காசில்ல, கண்ணீர் விடும் பெண்கள். இப்போ கடையில் வாங்குதா? கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களில் 20 பேர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். முதல் நாளில் 3 பேர் இறந்தனர். 17 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. சத்யா, பரமசிவம், முருகன், சின்னசாமி, சாரதா ஆகியோர் குணமடைந்து நேற்றிரவு வீடு திரும்பினர். 12 பேருக்கு ஜிப்மரில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் 10 பேருக்கு சுவாச கருவி உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. 10 பேரில் 4 பேர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. இந்த சூழலில் சில முக்கியமான மருந்து மாத்திரைகளை வெளியிலிருந்து வாங்கி வரும்படி டாக்டர்கள் பரிந்துரை செய்கின்றனர். இதெல்லாம் வந்து இப்போ 600 ஒன்றுமே இல்லை. 2 மாத்திரை 2 இன்ஜெக்ஷன் ஒரு 2 ஸ்டீப் மாத்திரை தான் 610 போனாங்க. அப்படியே கொடுத்துருவாங்க. 1200 ஒரு ஸ்டீப்பு, ஒரு இதுக்கு 1220 ஒரு டிப்பு. இந்தமாரி எந்த டைம் நாங்கள் கையில் காசு வச்சுக்கிட்டே இருக்கணுமா? நாங்களும் கூலி வேலைக்கு தானே ஓடுறோம். மருந்து வாங்க பணம் இல்லையே, என்ன செய்ய என குடும்பத்தினர் கண்ணீர் விடும் வீடியோ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு நம்பிக்கை நம்ம பார்க்கணும். கை கால் அசைக்க மாட்டேங்கிறோம், எதுவுமே இல்லை இந்த இடத்துல. இப்போ வந்து நாங்கள் எங்கள் பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து 4 நாள் இங்கே தான் இருக்கிறோம். சாப்பிட கூட 1 ரூபாய் அன்னன்னைக்கு தினம் கூலிக்கு தான், கொளுத்து வேலைக்கு தான் ஓடுறோம். கொளுத்து வேலை வந்து அப்படியே ஓடியாந்து இங்கே தான் உட்காந்துருக்குறோம். இன்றைக்கி எங்ககிட்ட காப்பீட்டு திட்டம் இல்லை. எங்கள் அது இருந்தால் தான் கோயிலெல்லாம் உங்களுக்கு கையில் காசு இருந்தால் மருந்து நீங்கள் வெளியே தான் வாங்கிக்கிறோன்றாங்க. அதுக்காக எங்ககிட்ட வருமானம் இருந்தால் தான் வாங்க முடியாது. நாங்கள் எதுவுமே இல்லாமல் நாங்கள் எப்படி இருக்கிறது இங்கே இருந்துகிட்டே இருக்கிறோம். ஆதார் அட்டை ஜெராக்ஸ் கேட்டாங்க, அது கொடுத்தோம். அதெல்லாம் காப்பீட்டு திட்டம் இருந்தால் தான் அது மருந்து செலவுக்குள்ள இப்போ பிள்ளைங்கெல்லாம் இன்னமும் பசிக்கு வந்து அங்கே தத்தளிக்குது. இங்கே பார்க்குறதுக்கு ஆள் இல்லை எங்களுக்கு. எப்படி என்னதான் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல எங்களுக்கு. இறந்த பின் நிவாரணமாக 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிறீர்கள். உயிர் ஊசலாடும் போதே தேவையான மருந்து மாத்திரைகளை வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்யுமா என பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் கேட்கின்றனர். வயிற்றுக்கே சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. கள்ளச்சாராயம் விற்றவர்களை பாதுகாக்கும் திமுக அரசு. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து பலர் இறக்க காரணமான குற்றவாளிகளை திமுக அரசு பாதுகாக்கிறது என பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் ஷேஷாத் பூனாவாலா குற்றம் சாட்டியுள்ளார்.
கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இதுவரை 57 பேர் இறந்துள்ளனர். இதில் பெரும்பாலானோர் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள். இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்காமல் திமுக அரசு தொடர்ந்து அவர்களை பாதுகாத்து வருகிறது. இது திமுக அரசின் திட்டமிட்ட படுகொலை. கள்ளச்சாராய கும்பலுக்கும் திமுக தலைவர்களுக்கும் பங்கு உள்ளது. தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் இந்த சம்பவத்தை தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும். கள்ளச்சாராய மரணத்திற்கு பொறுப்பேற்று அமைச்சர் முத்துசாமி பதவி விலக வேண்டும். திமுக கூட்டணி கட்சியான காங்கிரசின் ராகுலும் பிரியங்காவும் இது பற்றி ஒரு வார்த்தை பேசவில்லை. தாழ்த்தப்பட்டோர் மீதான அவர்களுடைய அக்கறை இவ்வளவுதான் என்றும் ஷேஷாத் பூனாவாலா கூறியுள்ளார். தண்ணீர் பிடித்த பெண்கள் மீது தூக்கத்தில் காரை விட்ட வியாபாரி. தூத்துக்குடி மாவட்டம் பெருங்குளத்தைச் சேர்ந்தவர் மணிகண்டன் நாலுமாவடியில் செல்போன் கடை வைத்துள்ளார். தனது நண்பர்கள் 4 பேருடன் செல்போன் கடைக்கு தேவையான உதிரி பாகங்கள் வாங்க காரில் பெங்களூருக்கு சென்றார். பெங்களூருவுக்கு சென்றுவிட்டு தூத்துக்குடி வழியாக திரும்பி வந்து கொண்டிருந்தார். முக்காணி பகுதியில் வந்தபோது மணிகண்டன் தூக்க கலக்கத்தில் காரை தெருக்குழாயில் தண்ணீர் பிடித்துக் கொண்டிருந்த பெண்கள் மீது மோதினார். இதில் சாந்தி, பார்வதி, அமராவதி ஆகிய 3 பெண்கள் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். சண்முகத்தாய் படுகாயமடைந்தார். அக்கம்பக்கத்தினர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக தூத்துக்குடி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆத்தூர் போலீசார் மணிகண்டனை கைது செய்து விசாரிக்கின்றனர். ஆம் ஆத்மி கபட நாடகம் அம்பலப்படுத்தும் கவர்னர். டெல்லியில் தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. தண்ணீர் லாரிகளின் வருகையை எதிர்நோக்கி தினமும் காத்திருக்கும் நிலை நிலவுகிறது. கோடையின் தாக்கமும் இன்னும் குறையாத நிலையில் டெல்லி வாசிகள் குடிக்கவும் அடிப்படை தேவைகளுக்கு தண்ணீர் இன்றியும் தவிக்கின்றனர். 2 மாதங்களுக்கு மேல் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவும் சூழலில் ஹரியானாவில் இருந்து டெல்லிக்கு தண்ணீர் வழங்காததே தட்டுப்பாட்டுக்கு காரணம் என ஆம் ஆத்மி அரசு குற்றம் சாட்டி வருகிறது. இந்த விஷயத்தில் பிரதமர் மோடி தலையிட்டு தண்ணீர் பெற்றுத்தர வேண்டும் என டெல்லி நீர்வளத்துறை அமைச்சர் அதிஷி கடிதம் எழுதினார். டெல்லிக்கு கூடுதல் தண்ணீர் வழங்க ஹரியானா அரசை வலியுறுத்தி கடந்த 21ஆம் தேதி முதல் காலவரையற்ற உண்ணாவிரதத்திலும் அதிஷி ஈடுபட்டுள்ளார். தண்ணீர் பிரச்சினையை தீர்க்க உரிய நடவடிக்கை எடுக்காமல் ஆம் ஆத்மி கட்சியினர் நாடகம் போடுவதாக பாஜக, காங்கிரஸ் குற்றம் சாட்டுகின்றன. இவ்விரு கட்சியினரும் தினமும் நீர்வளத்துறை அலுவலகம் முன் பானைகளை உடைத்தும் முதல்வர் கெஜ்ரிவாலுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பது குறித்து கவர்னர் V.K. சக்சேனாவுக்கு ஆம் ஆத்மி பொதுச் செயலாளர் பங்கஜ் குப்தா கடிதம் எழுதினார். கவர்னர் அலுவலகத்தில் இருந்து எந்த பதிலும் வரவில்லை என்று ஆம் ஆத்மி குற்றம் சாட்டியது. ஆம் ஆத்மியின் குற்றச்சாட்டை கவர்னர் அலுவலகம் மறுத்துள்ளது. ஆம் ஆத்மி தொண்டர்கள் சிலர் சனிக்கிழமை இரவு கவர்னர் அலுவலகத்திற்கு வந்தனர். அவர்கள் கையில் ஒரு கடிதம் இருந்தது. அதை வாங்குவதற்காக கவர்னர் அலுவலக ஊழியர்கள் சென்றபோது ஆம் ஆத்மி கட்சியினர் அங்கிருந்து சென்றுவிட்டனர். ஆம் ஆத்மி கட்சியிடமிருந்து கவர்னரின் செயலாளருக்கு இதுவரை எந்த கடிதமும் வரவில்லை. கவர்னர் நேரம் ஒதுக்கவில்லை என்பது அப்பட்டமான பொய், கண்துடைப்பு நாடகம். ஆம் ஆத்மி கட்சி மீண்டும் ஒரு நாடகத்தை அரங்கேற்றியுள்ளது. எனினும் டெல்லி மக்களின் நலன் கருதி இன்று மதியம் மக்கள் பிரதிநிதிகளை சந்திக்க கவர்னர் சக்சேனா நேரம் ஒதுக்கியுள்ளார் என கவர்னர் அலுவலகம் கூறியுள்ளது. முதுகலை நீட் தேர்வு ஒத்திவைப்பு, ராகுல், ஸ்டாலின் கண்டனம். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு மே 5ஆம் தேதி நடந்தது. இந்த தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக சர்ச்சைகள் கிளம்பின. இந்நிலையில் இன்று நடைபெற இருந்த முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. முதுகலை நீட் தேர்வில் குளறுபடிகள் ஏதும் நிகழாத வகையில் நடத்த வேண்டும் என்பதற்காக தேர்வை தள்ளி வைப்பதாக சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. தேர்வுக்கான புதிய தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் MP ராகுல், முதுகலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருப்பது மோடி ஆட்சியில் கல்வி அமைப்பு முழுமையாக சீரழிக்கப்பட்டதற்கு மற்றொரு சரியான எடுத்துக்காட்டு. மோடியின் தகுதியற்ற ஆட்சி மாணவர்களின் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது என தெரிவித்துள்ளார். UGC நெட் தேர்வை தொடர்ந்து முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஆயிரக்கணக்கான டாக்டர்களை விரக்தியில் தள்ளியுள்ளது என முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மருத்துவம் போன்ற தொழில்முறை படிப்புகளில் நேர்மையான தேர்வு முறையை கொண்டுவர நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இதேபோல் பாமக தலைவர் அன்புமணி உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். NTA தலைவர் அதிரடி நீக்கம், CBI விசாரணை துவக்கம். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு மே 5இல் நடந்தது. கடந்த 4ஆம் தேதி முடிவுகள் வெளியானது. தேர்வுக்கு முன் வினாத்தாள் வெளியானதாக குற்றச்சாட்டு எழுந்தது. சில குறிப்பிட்ட மையங்களில் ஏற்பட்ட குளறுபடி காரணமாக 1563 மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டது. சுப்ரீம் கோர்ட் தலையீட்டுக்கு பிறகு கருணை மதிப்பெண் ரத்து செய்யப்பட்டது. அவர்களுக்கு மட்டும் மறுதேர்வு உத்தரவிடப்பட்டது.
நீட் வினாத்தாள் லீக் ஆனது தொடர்பான வழக்கில் பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் பாட்னாவில் வீடு ஒன்றில் எரிந்த நிலையில் நீட் வினாத்தாள் கைப்பற்றப்பட்ட விவகாரம் தொடர்பாக மாணவர்கள் உட்பட சிலர் கைது செய்யப்பட்டனர். தொடர் முறைகேடு புகார்களால் இன்று நடக்க இருந்த நீட் முதுநிலை தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட மாணவர்களுக்கு மட்டும் 7 மையங்களில் இன்று மறுதேர்வு நடக்கிறது. இதனிடையே தொடர் சர்ச்சைகள் காரணமாக அதிரடி முடிவுகளை மத்திய அரசு எடுத்துள்ளது. தேசிய தேர்வு முகமை தலைவர் சுபோத் குமார் அப்பதவியிலிருந்து நீக்கப்பட்டு காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பிரதீப் சிங் கரோலாவுக்கு கூடுதல் பொறுப்பாக தேசிய தேர்வு முகமை தலைவர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. நீட், நெட் உள்ளிட்ட நுழைவுத் தேர்வுகள் மற்றும் பொது தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க மத்திய கல்வி அமைச்சகம் ஒரு உயர்நிலை குழுவை இஸ்ரோ முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் அமைத்துள்ளது. மத்திய அரசு தேர்வுகளில் முறைகேட்டில் ஈடுபட்டால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 1 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கும் சட்டமும் அமலுக்கு வந்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக நீட் நுழைவுத் தேர்வு முறைகேடுகளை மத்திய புலனாய்வு அமைப்பான CBI விசாரணை நடத்த மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரம், கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டது தொடர்பான விசாரணையை CBI துவங்கியுள்ளது. மாற்றாந்தாய் மனப்பான்மை ஏன்? நிர்மலாவிடம் தென்னரசு கேள்வி. மத்திய பட்ஜெட் தொடர்பாக மாநில நிதியமைச்சர்களுடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் டெல்லியில் நேற்று ஆலோசனை நடத்தினார். அதன்பின் GST கவுன்சில் கூட்டமும் நடைபெற்றது. தமிழக அரசின் சார்பில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கலந்து கொண்டார். பட்ஜெட்டுக்கு முந்தைய கூட்டத்தில் தங்கம் தென்னரசு பேசியதாவது: பேரிடர் நிவாரண நிதியாக ரூபாய் 37,906 கோடியை தமிழக அரசு கோரியிருந்தது. ஆனால் மத்திய அரசு ரூபாய் 276 கோடி மட்டுமே விடுவித்துள்ளது. தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேவையான சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக தமிழக அரசுக்கு ரூபாய் 3,000 கோடியை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும். பெரிய அளவிலான உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அனுமதி வழங்குவதை பொறுத்தவரை தமிழகத்தை மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் தான் நடத்தி வருகிறது. மத்திய பட்ஜெட்டில் குறைந்த எண்ணிக்கையிலான ரயில்வே திட்டங்களே தமிழகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளன. சென்னையின் புறநகர் பகுதிகளில் பெருகி வரும் மக்கள் தொகையின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அப்பகுதிகளில் ரயில்வே கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்த வேண்டும். 2021-2022 ஆண்டு பட்ஜெட்டில் ரூபாய் 63,246 கோடி செலவில் சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணியை மத்திய அரசு அறிவித்தது. இந்த திட்டம் திட்ட முதலீடு வாரியத்தால் பரிந்துரைக்கப்பட்டு இருந்தாலும் பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழுவின் ஒப்புதலுக்காக 3 ஆண்டாக காத்திருக்கிறது. உடனடியாக இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்து நிதியை ஒதுக்க வேண்டும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு கோரிக்கை விடுத்தார். தேவகவுடாவின் இன்னொரு பேரனும் பாலியல் வழக்கில் கைது. முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் சூரஜ் ரேவண்ணா, வயது 36, மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சியின் MLC-யாக உள்ளார். இவர் மீது ஆசான் மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் போலீசில் பாலியல் புகார் அளித்தார். பாஜக தொண்டரான நான் லோக்சபா தேர்தலின் போது சூரஜை சந்தித்தேன். எனக்கு வேலை வாங்கி தரும்படி அவரிடம் கூறினேன். சில நாட்களுக்கு பின் எனக்கு உதவுவதாக கூறிய சூரஜ் கடந்த 16ஆம் தேதி அவரது பண்ணை வீட்டிற்கு என்னை அழைத்தார். அங்கு சென்று என்னிடம் பாலியல் ரீதியாக தவறாக நடந்து கொண்டார். நான் எவ்வளவோ மறுத்தும் அவர் தன் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. இந்த விஷயத்தை வெளியில் சொல்லக்கூடாது என அவரது உதவியாளர் சிவகுமார் எனக்கு கொலை மிரட்டல் விடுத்தார் என அந்த இளைஞர் போலீசில் புகார் அளித்தார். இதுகுறித்து நேற்று வழக்கு பதிந்த போலீசார் சூரஜிடம் விசாரித்தனர். அதைத் தொடர்ந்து அவரை கைது செய்தனர். வீட்டில் வேலை செய்த பெண்கள் உட்பட பல பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் சூரஜின் தம்பி பிரஜ்வல் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அந்த வழக்கு நிலுவையில் உள்ளது. அந்த வழக்கு பற்றி வெளியில் பேசிவிடக்கூடாது என்பதற்காக தனது வீட்டில் வேலை பார்த்த பெண்ணை கடத்தி சென்று பண்ணை வீட்டில் அடைத்து வைத்ததற்காக அவர்களது தந்தை HD ரேவண்ணா கைது செய்யப்பட்டார். அந்த வழக்கும் விசாரணையில் உள்ள நிலையில் தற்போது ஆண் நபரை பலாத்காரம் செய்த வழக்கில் சூரஜ் கைதாகி இருப்பது கர்நாடக அரசியலில் பரபரப்பை பற்ற வைத்துள்ளது. சூரஜுக்கு சொந்தமான 5 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை அபகரிக்க முயன்ற நபர் அது முடியாததால் அவர் மீது பொய்யான புகாரை கொடுத்துள்ளதாக சூரஜின் உதவியாளர் சிவகுமார் போலீசில் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்தும் போலீசார் விசாரிக்கின்றனர்.